இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் இறை வார்த்தை வழிபாடானது பணத்தை விடுத்து பரமனில் நம்பிக்கை கொண்டு வாழ நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. பணத்தை விடுத்து பரமனில் நம்பிக்கை கொண்டு வாழ இன்றைய நாளின் 2 வாசகங்களும் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய நாளின் நற்செய்தி வாசகத்திலே இயேசு தம் சீடர்கள் மீது தன் பார்வையை பதித்து, ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர் என்கிற வார்த்தைகளை அவர் பதிவிடுகிறார். யூதர்களினுடைய வாழ்விலே செல்வம் படைத்தவர்களும் மிகுதியான கால்நடைகளை கொண்டவர்களும் மிகுதியான மக்கள் செல்வங்களை கொண்டவர்களும் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக கருதப்பட்டார்கள். அவர்கள் அத்தகைய பார்வையை கொண்டிருக்கிற பொழுது, ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர் என்கிற இந்த வார்த்தை இயேசுவை சூழ்ந்திருந்த அந்த மக்களுக்கு ஒரு அதிர்ச்சியையும் அவர்களுக்குள்ளாக ஒரு விதமான மனக்கலக்கத்தையும் உருவாக்குவதை நம்மால் காண முடிகின்றது. இயேசு இன்ற நிகழ்விலே ஏன் ஏழைகளை பேறு பெற்றோர் என்று சொல்ல வேண்டும்? முதல் வாசகத்திலே பவுலடியார் கொரிந்து நகர மக்களை பார்த்து ஏன் நிலையானவை நிலையற்றவை என்கிற வேறுபாட்டை அவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்று பார்க்கிற பொழுது, இந்த உலகிலே நாம் நிலையானவை என்று நினைத்து கொண்டிருக்கிற செல்வமாக இருந்தாலும் சரி, பதவியாக இருந்தாலும் சரி, புகழாக இருந்தாலும் சரி, எதுவுமே நிலை அல்ல. நிலையான ஒப்பற்ற செல்வமாகிய கிறிஸ்துவையே நாம் உண்மையான செல்வமாய் கொண்டு அவரை தேட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமூகத்திலே எதனை நாம் நிலையாக கருத வேண்டுமோ அவற்றை நிலையற்றதாக அல்லது அவசியம் இல்லாததாக கருதி, எவை நிலையானதோ அவற்றிலே நம் மனதை நாம் ஈடுபடுத்தாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். லூக்கா நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 19 முதல் 31 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே ஏழை லாசரும் அந்த பணக்காரனுடைய ஊமையிலே ஏழை லாசர் இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டவராய் வாழ்ந்து வந்ததையும், அந்த செல்வந்தர் தன்னிடம் இருந்த அந்த செல்வத்தை வைத்து ஒரு வசதியான ஒரு வாழ்வு வாழ்கிறார். ஆனால் இறந்த பிற்பாடு ஏழை லாசர் ஆபிரகாமின் மடியில் இளைப்பாறுவதையும் அந்த பணக்காரர் பாதாளத்திற்கு சென்றதையும் நற்செய்தியில் வாசிக்கிறோம். நாம் ஏழைகளுக்குரிய ஒரு மனதினராக நீங்களும் நானும் வாழ்கிற பொழுது நம்முடைய வாழ்விலே நாம் ஆண்டவரை மையப்படுத்தி வைப்போம். நம்முடைய சொற்களிலே ஆண்டவரை மையப்படுத்தி வைப்போம். நம்முடைய செயல்களில் ஆண்டவரை மையப்படுத்தி இரக்கத்தின் செயல்களாக அமைந்திருக்கும். ஆனால் நாம் எப்பொழுது இந்த உலக செல்வங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த உலக போக்கின்படி வாழ்கிறோமோ, கடவுளுக்குரிய இடத்திலே இந்த செல்வத்தையோ பதவியையோ புகழையோ வைத்து பார்க்கிறோம். சிந்தித்து பார்ப்போம். இன்றைய நாளின் இறை வார்த்தை வழிபாடு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற ஒரு அழைப்பு. என்னுடைய வாழ்விலே பரமனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய வார்த்தைக்கேற்ப என் வாழ்வை அமைத்து கொள்கிறேனா, அல்லது அழிந்து போகக்கூடிய நிலையற்ற பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? பரமனை பிடித்து நிலையான வாழ்வை பெற்றுக்கொள்ள தொடர்ந்து ஜெபிப்போம்.